நீங்க ஊழியக்காரங்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, புதியவர்களானாலும் சரி, இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயம் நொறுங்கி உண்மையாய் கர்த்தரை நேசித்து நீங்க இந்த வார்த்தையை சொல்லணும். உங்களால் அப்படி நேசிக்க முடியுமா? வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். அந்த வார்த்தையின் சக்தியை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா இந்த ரோட்ல போறவன் சொல்ற மாதிரி யாரையாவது பார்த்த உடனே நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படிங்கிறது, லெட்டர் எழுதி கொடுக்கறது, இந்த ட்ரெயின்ல எழுதி போடுறது, அந்த வார்த்தையை நான் சொல்லல. நான் சொல்ற வார்த்தை புனிதமான வார்த்தை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சிலுவையில் தொங்கி ஜீவனை கொடுத்த அவரை நேசிக்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வயதிவனோ வாலிபரோ ஊழியர்களோ எல்லாரும் நீங்கள் சொல்லும் பொழுது நமக்குள்ள பல காரியங்கள் சம்பவிக்கிறது. அதை நீங்க விளங்கிக்கணும். அப்போ யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமா நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் பாருங்க, இது ஒன்று. அடுத்த வசனத்துல அதுக்கு அடுத்த வசனம் 3 விஷயம் இந்த வார்த்தையை சொல்றார். சபித்தான், சத்தியம் பண்ணினான், மறுதலித்தான். ஒரு நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே அவன் சபிச்ச குற்றம் நெஞ்சிருச்சே, மன்னிக்கப்பட்டு போயிடுச்சு. அடுத்து நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே அவன் மறுதலிச்ச குற்றம் போயிடுச்சு. அடுத்து நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே அவன் சத்தியம் பண்ணின குற்றம் மன்னிக்கப்பட்டுருச்சு. 3 விசை மறுதலித்தான் அப்படின்னு இருக்கும். 3 விசை மறுதலிக்கும் போதும் அதனுடைய ஒவ்வொரு வெளிப்பாடுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு தரம் அவன் சபித்தான், ஒரு தரம் அறியேன் என்று சொன்னான், ஒரு தரம் சத்தியம் பண்ணான். இப்படித்தான் இருக்கும். இப்போ நீங்க கூட்டத்தில் எத்தனை பேர் அப்படி சொன்னீங்க? இயேசுவே நானும் நேசிக்கிறேன். சும்மா அது எல்லாரும் பாட்டு பாடுற மாதிரியும் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க சொல்லும் போது உங்க பாவம் உங்களை விட்டு நெஞ்சிடும், போயிடும். அந்த சபிச்ச குற்றம் உன்னை விட்டு போயிடும். ஒரு பெண் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தாள். இயேசு சொன்னார், இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாளே, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னார். அப்ப அந்த நேசத்துல எது வருது? மன்னிப்பு கிடைக்குது. இந்த கல்யாணத்துக்கு முன்னால சொல்லுவாங்க, கல்யாணம் கட்டின பிறகு ஏண்டா அப்படி சொன்னோம்பாங்க. ரத்தத்தில் எழுதி கொடுப்பாங்க, நான் உம்மை நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் நம்ம உலகத்துல பார்க்கிறோம். ஆனா உண்மையான அன்புன்னா இயேசுவை நேசிக்கிறத நீங்க வெளிப்படுத்தணும். யார் கர்த்தரை நேசிக்க முடியும்? இவனை கேட்கிறார், இவர்களிலும் என்னை நீ அதிகமா நேசிக்கிறாயா? ஏன்னா நான் உன்னைய பாறையாக தெரிந்தெடுத்தேன், பிரதான அப்போஸ்தலனாய் தெரிந்தெடுத்தேன், எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுத்து உனக்கு நான் கொண்டு வந்தேன். யாருக்கு? பேதுருவுக்கு. எல்லா விதத்திலும் பேதுரு ஒரு வெளிப்படுத்தல் உள்ள ஒரு மனுஷன். ஒரு விதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதிக பிரசங்கித்தனமா தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல. யார் வெளிப்படுத்தினா? பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். எல்லாரும் நீங்க போறதா இருந்தா போங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொன்னா, நாங்க உங்க விட்டு எங்க போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டேன்னா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார். அதனால இன்னைக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லணும். அந்த அன்பு பொங்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எந்த வல்லமையும் பிரிக்க மாட்டாது என்று நான் நினைச்சிருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். இந்த அன்பு குறையவே கூடாது, கூட்டிகிட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் நேசிச்சதை காட்டிலும் இந்த அன்பு என்ன செய்யணும்? இன்னும் கூட நமக்குள்ள விருத்தி அடைய வேண்டும். ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே. இயேசு அழகா சொல்றார் இல்லையா, என்னை காட்டிலும் தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சகோதரனையோ தன் தாயையோ தன் மனைவியோ என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவங்கெல்லாம் இந்த உலக பந்தம், அவ்வளவுதான். ஆனா இது நித்திய பந்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிற சுவாமி, உண்மையா நேசிக்கிற சுவாமி, முழு மனதோடு நேசிக்கிறேன், முழு பலத்தோடு நான் நேசிக்கிறேன். பிரதான கற்பனை என்ன?
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு சிந்தையோடும் நீ அன்பு கூறுவாயா. அதானே, அதைத்தான் நான் இப்ப திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்த விட டாப்பா ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். தராசை தூக்கி நிப்பாட்டினார்னா உன் புருஷனை நேசிக்கிறத விட, பணத்தை நேசிக்கிறத விட, வீட்டை நேசிக்கிறத விட, பிள்ளைய நேசிக்கிறத விட, சொத்தை நேசிக்கிறத விட, ஊழியக்காரனை நேசிக்கிறத விட, எவனை யாரா எவ்வளோ இதெல்லாவற்றிலையும் தாண்டி எது நிக்கணும்? இயேசுவை நேசிக்கிறதே அந்த முள்ளு அதிகமா இருக்கணும். அப்பதான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு நானும் நீங்களும் பாத்திரவான்களாய் மாற முடியும். ஒன்று, ஒரு நிச்சயம் இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எந்த வல்லமையும் பிரிக்க மாட்டாது என்று நான் நினைச்சிருக்கிறேன். நிச்சயத்திற்கு நான் உங்களுக்கு என்னதான் சொன்னாலும் 2 கூட்டத்தார் தான் கர்த்தரை நேசிப்பாங்க. எல்லாரும் நேசிக்க முடியாது. எல்லாரும் நேசிக்க, என்னதான் உங்களுடைய பிரசங்கங்கள்லாம் நீங்க கேட்டாலும், எழுப்புதல் கொடுத்தாலும், ஃபுல் ஸ்விங்ல உங்களை ஏற்றி விட்டாலும் 2 பேர் தான் கர்த்தரை நேசிப்பாங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தில், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆண்டவரை நேசிக்கணும்னா உத்தமனா இருக்கணும். ஆண்டவரை நேசிக்கணும்னா நீ ஒரு கன்னிகையாக இருக்க வேண்டும். எல்லாருமே நேசிக்குவேன், அது சும்மா. உன்னத பாட்டு 1:3, உன்னத பாட்டு 1:4 கடைசி. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆண்டவரை நேசிக்கணும்னா உனக்குள்ள ஒரு உத்தமத்தன்மை இருந்தாதான். இல்லைன்னா இந்த கூட்டம் முழுசும் நான் நம்ம நேசிக்கிறேன்னு சொல்ல சொன்னாலும் உனக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே பறக்க பறக்க பார்த்துட்டே இருப்ப. முழங்கால் போட முடியாது, உட்கார முடியாது, எழும்ப முடியாது, சிந்தை செதறி போயிருக்கும். உத்தமனா இருந்தா அவனையும் நேசிச்சுக்கிட்டே இருப்ப. உனக்கு அந்த அன்பு குறையவே குறையாது. எப்ப பார்ப்போம், எப்ப பேசுவோம். இந்த உலக மனுஷ நேசத்தை பாருங்க. எங்க இருக்கீங்க, வந்துட்டீங்களா, போயிட்டீங்களா, எங்க இன்னும் வரல, ஏன் வரல, அப்படி இழுத்துக்கிட்டே போகுது. அது பின்னாலே இது உலகம், மாம்சம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு, ஆண்டவரே நாம பார்க்கணும், நீங்க ஏன் என்கிட்ட பேசல, எனக்கு ஏன் தரிசனம் கொடுக்கல, எனக்கு ஏன் வெளிப்படுத்தல் கிடைக்கல, எனக்கு ஏன் இந்த விஷயத்துல எனக்கு பதிலே கொடுக்கல, என்ன காரணம், ஏன் எல்லாரும் நான் தவறு செஞ்சுட்டேனா, நீங்க என்னை நேசிக்கிறீங்க தானே, என்னைய மன்னிச்சிருங்க, என் மேல இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி அந்த அன்புங்கிறது நம்ம இழுக்கும். கொஞ்ச நேரம் நான் டைம் தரேன். இன்னைக்கு நீ கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொன்னா உனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கும், உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், உனக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும். அதுக்கு பிறகு, இந்த வார்த்தைக்கு பிறகு பேதுரு எந்த இடத்துலயும் என்ன செய்யல, மறுதளிச்சானா? எந்த இடத்துலயும் அவன் மறுதளிக்கல, எந்த இடத்துலயும் அவன் என்ன செய்யல, பின்வாங்கல. எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். இது ஒரு அருமையான நேரம். உங்க வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கலாம். இந்த அறிக்கைக்கு பிறகு அந்த பிரச்சனையை அப்படியே ஆவியானவர் அமர்த்துவார். ஏனென்றால் தன்னை நேசிக்கிறவர்களுக்காக அவர் கிரியை செய்கிற தேவன். ஒரே வார்த்தை தான் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். அப்படியானால் என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. உடனே யாரு எது கையில கொடுத்துட்டாரு? ஒரு ஊழியத்தையே கையில கொடுத்துட்டாரு. நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே. அப்படியானால் என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. எப்படி இருக்கு பாத்தீங்களா வார்த்தை? ஊழியம் வேண்டான்னு ஓடி போன ஒரு மீன் பிடிக்க போன ஒரு மனுஷனை கூப்பிட்டு நேசிக்கிறேன்னு சொல்லு, நான் உனக்கு எது தரேன்? ஊழியத்தை தர்றேன். இன்னைக்கு நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லு, உன் வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தந்துருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ நேசிக்கிறேன்னு சொல்லு, உனக்கு இருக்கிற வியாதியை தூக்கி எரிஞ்சிருவார். ஆமென். நீ நேசிக்கிறேன்னு சொல்லு, நீ இழந்து போன ஊழியம், இழந்து போன கிருபை, இழந்து போனதான மேன்மை எல்லாம் உனக்கு கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நேசிக்கிறேங்கிற வார்த்தையில ஒரு பெரிய சக்தி இருக்கு. அந்த வார்த்தை அப்படியே இயேசுவை நிறுத்திடும். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆமென். நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த சபையில வரும்போது இல்லாவிட்டா உம்மை ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் எப்படி நேசித்தேனோ அதை விட அதிகமாய் நான் உம்மை நேசிக்கணும். பைபிள் என்ன சொல்லுது? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இதுதான் கர்த்தர் முதல் 7 சபைகள்ல முதல் சபைக்கு சொன்ன குற்றச்சாட்டே இதுதான். ஆதியிலே கொண்டிருந்த, ஆதியிலே கொடுத்த காணிக்கையை விட்டு குறைந்து விட்டாய், ஆதியிலே நீ இருந்ததான பிரதிஷ்டையை விட்டு குறைந்து விட்டாய், ஆதியிலே இருந்த ஊழியத்தின் ஆவியிலிருந்து குறைந்து விட்டாய். அப்படியா சொன்னாரு?
அப்படிலாம் சொல்லல. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆண்டவரை நேசிக்கிறத நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. பெற்றோர்களே, முதியோர்களே, பழைய விசுவாசிகளே, ஊழியர்களே, உங்கள் வாயிலிருந்து இன்றைக்கு என்ன அறிக்கை வரப்போகிறது? ஆமென். தாய் தகப்பன்மாரே, வாலிபர்களே, உங்கள் வாயிலிருந்து என்ன அறிக்கை? இந்த காத்திருப்பு கூட்டத்தில் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார், மகனே மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா? அப்படி நேசிக்கிறாயானால் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஒரு குறை இருக்கிறது, அந்த அளவு நீ என்னை மறுபடி நேசிப்பாயா? அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள் பிரியமானவர்களே? அல்லேலூயா. ஒரு 100 தரம் இல்ல, ஒரு 10,000 தரமாவது இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள நான் உம்மை நேசிக்கிறேன் வாயை திறந்து சொல்லிடு. ஆமென். இடையில நான் பணத்தை நேசிச்சிட்டேன் சுவாமி, இடையில என் மனைவியை நேசிச்சிட்டேன், இடையில என் புருஷனை நேசிச்சிட்டேன், இடையில என் பிள்ளைகளை நேசிச்சிட்டேன், இடையில என் பெற்றோரை நேசிச்சிட்டேன், இடையில நான் பணத்துக்கு பின்னால போயிட்டேன், வேலைக்கு பின்னால போயிட்டேன், உலகத்துக்கு பின்னால போயிட்டேன், நண்பர்கள் பின்னால போயிட்டேன். இயேசுவே, சிலுவைக்கு பின்னால் நான் வரவில்லை, என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் ஓடி வருவேன், என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். என்னை உத்தமனாய் மாற்றும் ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் நேசிப்பேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி. ஆமென். எவ்வளவு அருமையான வார்த்தை. உத்தமர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள், கன்னியர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள். கரைப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை நேசிக்க முடியாது. கண்ணீராய் கர்த்தரை நேசியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணை மூடு, முழங்கால் போடு, கையை உயர்த்து, கர்த்தாவே அறிக்கை செய், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். மனுஷனை நேசிச்சது பாவம், துரோகம். ஹல்லேலூயா. நீர் என்னை நேசித்த அளவு நான் உம்மை நேசிக்கவில்லை. ஆமென். அந்த நேசிக்கிறேன் என்கிற வார்த்தை உங்கள் உள்ளத்திலிருந்து, ஆழத்திலிருந்து, அது தமிழ்ல சொல்லுவாங்க அடி வயிற்றிலிருந்து அந்த வார்த்தை உள்ளுக்குள்ளிருந்து வெளியே வந்தால் உனக்குள்ளேயே கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை நீ உணர்வாய். ஆண்டவர் உன்னை உணர்த்துவார், ஆண்டவர் உனக்கு சுட்டி காட்டுவார், ஆண்டவர் உன் குறையை வெளிப்படுத்துவார், ஆண்டவர் சில காரியங்களை பலிபீடத்தில் வைக்க சொல்லுவார், ஆண்டவர் இன்றைக்கு சில காரியங்களை பிரதிஷ்டை பண்ண சொல்லுவார், ஆண்டவர் உன்னோடு தனியாய் இன்றைக்கு இடைபடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த சத்தம் வரட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை கூக்குரலிட்டு சொல்லு, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவி உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. நீ இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சில முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சில காரியங்களை பலிபீடத்தில் வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தேவன் மௌனமாய் இருந்த காலங்கள் முடிந்து விட்டது. ஆமென். சரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனை ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனை ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். சரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனை ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனை ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன்.
உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். உண்மை நான் நேசித்து ஆமென். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். 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 பெரியமானவர்களே, நான் வேற ஒரு பாயிண்ட் பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் இந்த பகுதியில கொண்டு வந்துட்டார். என் ஜனத்தை என்னை நேசிக்க சொல்லு. அவங்களுடைய அன்புல குறைவு இருக்கு, ஊழியக்காரங்களுடைய அன்புல மாற்றம் இருக்கிறது. ஆமென். அவருடைய இலக்கை தவற விட்டு வேற எதையோ நேசிக்கிறார்கள். என்னை நேசிக்க சொல்லு. நீ நேசிக்கும் பொழுது, நான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன், உன் குடும்பத்தில் இருக்கிற ஆவி ஓடி போயிடும், சாபம் ஓடி போயிடும். பிரிவினையின் ஆவிய சிலுவையில் அடிப்பாரு. நீ முழங்கால் போட்டு ஜீவனை கொடுத்து வாயை திறந்து சொல்லணும். உள்ளத்துக்குள்ள இருந்து வருகிற வார்த்தை அந்த வேதனையின் உண்மையான நேசத்தின் வார்த்தையை பார்த்துதான் ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்ய முடியும். ஆமா ஆண்டவரே, நான் இடை நாட்களில் மனிதனை நேசித்து விட்டேன், அது என் மேல உள்ள குற்றம். உம்முடைய அன்பிலே நான் பங்கத்தை துரோகத்தை ஏற்படுத்தி விட்டேன். ஆமென். உண்மையாய் நான் உம்மை அதிகமா நேசிக்கவில்லை ஆண்டவரே. இடை நாட்களில் பேரும் புகழை நேசித்து விட்டேன். மனிதர்கள் என்னை கனம் பண்ண வேண்டும் என்று எண்ணி விட்டேன். பெரிய சாதனைகள் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து விட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆமென். வயோதிபர்களை விட்டுருங்க. ஒரு குறிக்கப்பட்ட வயசுக்குள்ளவங்க எல்லாம் முழங்கால் போட்டு அப்படியே வொர்ஷிப் பண்ணுங்க. நல்ல வொர்ஷிப். சும்மா இந்த முக்காட போட்டுட்டு உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போயிட்டு மறுபடியும் இந்த பிரச்சனைகள் சொன்னா இல்ல. ஒரே வார்த்தையில பேதுரு ஊழியத்தை பெற்றுக் கொண்டான். ஒரே வார்த்தை. மறுதலித்து போனவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். இதே பைபிள் சொல்லுது. ஆனா அதே பைபிள்ல மறுதலித்தவன் ஒரு விசை அல்ல, 3 விசை மறுதலித்தவன் 3 விசை நேசித்தேன் என்ற வார்த்தையின் மூலமாக பெற்றுக் கொண்டான். நீ இழந்து போனாலெல்லாம் பெற்றுக் கொள்ளலாம். கிருபையை பெற்றுக் கொள்ளலாம், வரங்களை பெற்றுக் கொள்ளலாம், வல்லமையை பெற்றுக் கொள்ளலாம், ஊழியத்தை பெற்றுக் கொள்ளலாம், ஜீவியத்தை பெற்றுக் கொள்ளலாம், குடும்பத்தை பெற்றுக் கொள்ளலாம், தொழிலை பெற்றுக் கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆமென், ஆமென், ஆமென். ஒரே வார்த்தையில தான் எல்லாமே அடங்கி இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். உம்மை மாத்திரம் நேசிப்பேன். ஹல்லேலூயா. வேற எதுவும் வேண்டாம், யாரும் வேண்டாம். ஆமா. என்னிடத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க அபிஷேகத்துக்குள்ள வாங்க. ஒரே வார்த்தை தான். இந்த கூட்டத்தில் அநேகருக்குள்ள இருந்துதானே மற்றவர்களை மற்றவைகளை நேசிக்கிற தன்மையை நான் வேரோடு பிடுங்க போறேன்னு சொல்லி இருக்கிறார். என்னை மாத்திரம் நேசிக்கிற ஒரு கண், என்னை மாத்திரம் நேசிக்கிற ஒரு இருதயம், என்னை மாத்திரம் நேசிக்கிற ஒரு மனது, என்னை மாத்திரம் நேசிக்கக்கூடிய ஒரு சரீரம், என்னை மாத்திரம் நேசிக்கக்கூடிய ஒரு சிந்தை நான் ஒரு சிலருக்கு தரப்போகிறேன். எத்தனை பேருக்கு அது வேணும்? மற்றவர்களை மற்றவைகளை நேசிக்கிற தன்மையை என்னிடத்திலிருந்து இயேசுவே
தயவு பாராட்டி வைராக்கியமா கிரியை செஞ்சு வேரோடு பிடுங்கி போடுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. நான் நினைச்சா கூட நேசிக்க கூடாது, நான் வாஞ்சித்தா கூட நேசிக்க கூடாது. மற்றவர்களை மற்றவைகளை நேசிக்கிற அந்த ஆவிய, அந்த போராட்ட சிந்தைய என்னை விட்டு வேரோட பிடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் நிச்சயம் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் ஒரு திட்டவட்டமான காரியத்தை செய்ய போறார். ஒரு பெரிய அபிஷேகம் வரும். அதுக்கு பின்பு நீ இயேசுவை மாத்திரம் நேசிப்பாய். ஆமென். அது இன்னைக்கு தான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. விசுவாசித்தால் இன்றைக்கு உனக்குள்ளே எனக்குள்ளே அந்த மகத்துவமான வேலையை கர்த்தர் நடப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மற்றவர்களை நேசிக்கிற ஆவியை சபையை விட்டு, ஊழியர்களை விட்டு, ஒவ்வொருவரை விட்டு பிடிங்கி போற, உம்மை மாத்திரம் நேசிக்கக்கூடிய சிந்தை சரீரம் தாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய உள்ளம் தேவ அன்பினால் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. உள்ளங்களில் தேவ அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் இனிமேல் இயேசுவை மாத்திரம் நேசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வந்தாலும், ஹல்லேலூயா, உயர்வோ தாழ்வோ, பசியோ பட்டினியோ, நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ, ஆமென். இபாலபாலியால பலபகரபகத். Hallelujah, 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 hallelujah. Tura bala 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 bakara bakara bakatura, tura bala katira kara bala katiri kara, shamdane kara bala kiribina tura kara. Hallelujah. Amen. Hallelujah. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலாம் சோதனையில் வாடிடுவேனோ. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலாம் சோதனையில் வாடிடுவேனோ. பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தில் வல்லமை ஜெயிப்பேன். பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் வல்லமை ஜெயிப்பேன். அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வேலாம் சோதனையில் வாடிடுவேனோ. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வேலாம் சோதனையில் வாடிடுவேனோ. பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின், ஆமென், பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் வல்லமையை ஜெயிப்பேன். பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் வல்லமையை ஜெயிப்பேன். ஆம், மெய்யாகவே இந்த கூட்டத்தில் ஆண்டவரை மாத்திரம் நேசிப்பேன் என்கிற முடிவு எத்தனை பேர் தைரியமா எடுத்திருக்கிறீர்கள்? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவையில்லாததெல்லாம் பலிபீடத்தில் வைத்தவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேருக்குள்ள இருந்து மாம்சீக அன்பு வேரோடு பிடுங்கப்பட்டு விட்டது? உன் கட்டுகளை குறித்து நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாய். என்னுடைய அன்பில் நீ வைத்த குறை உனக்கு கட்டுகளாக மாறி போய்விட்டது.
நீ ஆரம்பத்தில் என்னை நேசித்த விதங்களும் என்னை பின்பற்றின விதங்களும் உன் நினைவில் இருக்கிறது. அந்த நாட்களை நினைத்துப்பார். இப்பொழுதும் உன் கட்டுகள் அறுக்கப்பட, அறுத்து விட நான் ஆயத்தமாயிருக்கிறேன். என் அன்பில் நீ மூழ்குவாயாக. நான் உன்னில் கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன். கர்த்தர் சபையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அநேக குடும்பங்களில் மகத்தான கிரியைகள் நடப்பிக்கப்பட போகிறது. ஆமென். ஏனென்றால் நாம் கர்த்தரை மாத்திரம் நேசிக்கிறோம் என்று முடிவெடுத்து விட்டோம். ஆமென். ஷபாலா திடாபாலா கத்ரா திகாபாலா கத்ரா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் முடிவெடுத்து துதியுங்கள். ஆமென், 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 ஆமென். ரைட். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். 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 உம்மை மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் கிருபையா நமக்கு தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னை ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை மாத்திரம் நேசித்து அவரை சந்திக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை நேசிக்கிறதன் மூலமாய் உள்ள நன்மைகளாலும் தெய்வீகங்களினாலும் ஒவ்வொருவரையும் முடிசூட்ட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நேசிக்கிறவர்களை சேர்க்க இயேசு வரப்போறபடினாலும் ஸ்தோத்திரம். அந்த நாளிலே அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.